அட பாருங்க, மகாபாரத யுத்தத்துல பாண்டவாஸ் மற்றும் கௌரவாஸ் இடையே நடந்த பிரம்மாண்ட சண்டை. ஒரு பக்கம் பாண்டவாஸ் சகோதரர்கள், மறுபக்கம் 100 கௌரவாஸ் சகோதரர்கள். ஆனா கௌரவாஸ் எந்த அளவுக்கு வீரர்களையும் அரசர்களையும் சேர்த்து கொண்டாலும் ஜெயிக்க முடியல. ஏன்னா பாண்டவாஸ் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி வைச்சிருந்தாங்க. இந்த கதையில ஒரு பிரத்யேக திருப்பம் உண்டு. துரியோதனா தன் தோல்விக்கு காரணம்தான் செய்த 3 பெரிய தவறுகளை சொன்னது. போர் கடைசிய நேரத்துல பீமாவுடன் நடந்த போரில் அவரோடு தோள்கள் உடைஞ்சு போய் ரத்தம் வடிஞ்சி கீழே கிடந்தார் துரியோதனா. அப்போ லார்ட் கிருஷ்ணா பார்வையை ஈர்த்து கொண்டு 3 விரல்களை உயர்த்தி காட்டினார். கிருஷ்ணா கேள்விப்பட்டார், இந்த சைன் ஏன்? அப்போ துரியோதனா பதில் கொடுத்தார், அவர் செய்த 3 மிகப்பெரிய தவறுகள் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்று. முதல் தவறு, லார்ட் கிருஷ்ணாயை விட நாராயணி சேனா ஆர்மியை தேர்வு செய்தது. துரியோதனா நினைச்சிருந்தார் பலமான சேனை அவருக்கு வெற்றியை தரும் என்று. ஆனா உண்மையிலே இல்லை. கதையின் இந்த ஆச்சரியமான திருப்தியை நினைத்து பார்த்தாலே அசந்து போயிடலாம். கிருஷ்ணா அவருக்கு என்ன வரிசையில் வேண்டுமோ அதை தேர்வு செய்ய வாய்ப்பு கொடுத்தார். துரானா கிருஷ்ணாவை தேர்வு செய்திருந்தால் அவரது வெற்றி நிச்சயமாக இருந்திருக்கும். துரியோதனா இரண்டாவது பிழை என்றால் அவரது மத காந்தாரியின் அடிக்கடி வலியுறுத்தலுக்கு பிடிவாதமாக நிற்காமல் அவர் நேக்கர் நிலையில் காந்தாரி முன் வர மறுத்துவிட்டார். காந்தாரி ஒரு செவிய பெனன்ஸ் மூலம் லார்ட் சிவாலிருந்து பெற்ற பூன் படி அவர் நிர்வாணமாக பார்த்த யாரையும் வாட்ரா போல திடமானவராக மாற்றுவார். போருக்கு முன்பு துரியோதனா நேக்கர் நிலையில் வர சொல்லி காந்தாரி அழைத்தார். ஆனால் கிருஷ்ணா இதையறிந்து துரியோதனாவை பனானா லீஃப் கொண்டு அவரது பிரைவேட் பார்ட்ஸ் கவர் செய்து செமி நேக்கர் நிலையில் காந்தாரி முன் வர யோசனை கொடுத்தார். அதனால் பனானா லீஃபால் மறைக்கப்பட்ட பாகங்கள் வாட்ரா போல வலிமை பெறவில்லை. மேலும் போரில் பீமா அந்த பகுதியை தாக்கி துரியோதனாவின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. மூன்றாவது பிழைப்பட்டியை துரியோதனா வாயின் முடிவில் சண்டையிட சென்றார். ஆரம்பத்திலிருந்து ஃபைட் செய்திருந்தால் பல விஷயங்களை அவர் உணர்ந்திருக்கலாம். மேலும் அவரது ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பிரதர்ஸ்களின் உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் என்கின்றார் கிருஷ்ணா. டூரான் கிருஷ்ணாவின் வார்த்தைகளை கேட்டு பிறகு பற்றி பேசியபோது தன்னுடைய முக்கிய தோல்விக்கு காரணம் அவருடைய அநீதிபூர்வ நடத்தை மற்றும் சபையில் திராவை உடை அவிழ்க்கும் செயல் என்று கூறினார். கிருஷ்ணா சொன்னது, அந்த 3 தவறுகளால் டூரான் தோற்கவில்லை, அவர் அநீதிபூர்வமாக இருந்தார் என்று. அதை கேட்டதும் டூரான் தனது உண்மையான தவறை உணர்ந்தார். ஆனால் கிருஷ்ணா கவாஸின் பக்கம் இருக்கவில்லை. இது கிருஷ்ணாவின் தெய்வீக விளையாட்டுதான். டூரான் அவருடைய சேனையை கேட்டுக்கொண்டது, அவரை அல்ல. இரண்டாவது, டூரானின் பிரைவேட் பார்ட் வஜ்ரா மாதிரி பலமாக இருந்தாலும் பாண்டவாஸ் கடராவை கொல்லும் வழியை கண்டுபிடித்திருப்பார்கள். அதுதான் மிகவும் சிக்கலான பணி. மூன்றாவது, டூரான் யுத்தத்தை ஆரம்பத்தில் சண்டையிட்டாரா இல்லை முடிவில் சண்டையிட்டாரா என்பது முக்கியமில்லை. கவாஸின் தோல்வி தலைவிதியாக இருந்தது. கிருஷ்ணா அத்துடன் கிறுக்கும் எல்லா பேரும் அநீதிபூர்வமாக இருந்தனர் என்றும் சொன்னார். வேறு ஒரு கதை மாறுபட்ட கதையை சொல்கிறது. அங்கே டூரான் 3 வழிகளை யுத்தத்தை வெல்வதற்கு கூறினார் மற்றும் கிருஷ்ணா அனைத்து சாத்தியங்களுக்கும் பதிலளித்தார். டூரான் முதலில் கூறினார், நான் சுற்றுச்சுவரை கட்டியிருந்தால் யுத்தத்தை வெல்ல முடியும். அப்போ ஹஸ்டினாபூர்ல ஒரு பெரிய வால் கட்டியிருந்தா கிருஷ்ணா சொல்லியிருப்பாரு, பாருங்க நான் நாள் அனுப்பிடுவேன், ஹார்ஸ் மேல ஏறி ரெயின்ட்ராப்ஸ் மூலம் பாய்ந்து வால் உடைச்சிடுவாரு. டியூரடானா மீண்டும் சொன்னார், அஸ்வாத்தாமா வை சேனாபதி நியமித்திருந்தால் வால் ஜெயிச்சிருப்பேன், அவர் லார்ட் சிவா ஹாஃப் அன்கானேஷன் மா. அப்போ கிருஷ்ணா பதில் கொடுத்தார், அப்போ நான் யூதர வை ஆங்கிரி ஆக்கியிருப்பேன், அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆஷஸ் ஆகிடும். மூன்றாவதாக டியூரடோனா சிந்தித்தார், விஜூரோ எனக்கு பக்கம் வெப்பன் எடுத்திருந்தால்? கிருஷ்ணா மீண்டும் பதில் அளித்தார், அப்போ நான் என்னோட சுதர்சனா சக்ர வை எடுத்து ஜாயின் பண்ணி இருப்பேன். அப்போ விஜூரா சான்ஸே இல்ல. இந்த ஸ்டோரிஸ் நமக்கு சொல்வது, ட்ரூத் பாத்ல போகிறவங்க ரைச்சஸ், தர்ம எல்லா பாசிபிலிட்டிஸ் லையும் வெல்லும், விட்டு போனவங்க அன்ரைச்சஸ் ஹரி எப்பவும் தோல்வியடைவார்கள். பீஷ்மா இதை கேட்டபோது சைலண்ட்ல இருந்தார்.